மக்களால் விரும்பி சாப்பிடப்படும் பல வகைகள் ஒன்றுதான் அன்னாசி பழம் என்று அழைக்கப்படும் தொட்டவுடன் கைகளை சற்றே பதம் பார்க்கும் இந்த பழம் நிறைய மருத்துவ குணம் கொண்டது என்பதால் நல்ல வரவேற்பு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பழத்தை ஊடுபயிராக பயிரிட்டு வருமானம் பார்க்கின்றனர். குலசேகரம், மில்லேனியம் நகர், பொன்மனை, கீரிப்பாறை, தடிக்காரம் கோணம், மணலோடை ஆகிய பகுதிகளில் அதிகமாக அன்னாசி பயிரிடப்படுகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை அறுவடையாகும் இந்த அன்னாசி செடிகள் 3 வருட பயிராகும். அதாவது இந்த பயிரை பொறுத்த மட்டில் கோடையை தாங்கக்கூடிய ஒரு ரகமான ஒரு பயிர். அதாவது இது இந்தியாவிலே இருந்த பயிர் அல்ல. அதாவது போர்த்துகீசியர்கள் இந்தியாவில் வியாபார நோக்கத்தோடு வந்தாலும் அவர்கள் இந்த இந்தியாவுக்கு நிறைய அவர்களுடைய நாட்டிலிருந்து நிறைய பொருட்களை, இந்த விவசாய பொருட்களை இந்த இந்தியாவுக்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதாவது இன்றைக்கு இருக்கின்ற அன்னாசி பழத்தில் நிறைய ரகங்கள் இருக்கின்றது. அதாவது மெரிசியஸ், அதாவது கீ வெரைட்டி, நாட்டு ரகம் இப்படி இருக்கிறது. டிஎம் இப்படி வெளிநாடுகளில் வேறு புதிய ரகங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட இது கொட்டூர் பகுதியை சேர்ந்த குலசேகரம் கொட்டூர் பகுதியை சேர்ந்த ஏரியாவில் இந்த மெரிசியஸ் என்ற ரகம்தான் அதிகமாக பயிரிடப்படுகின்றது. இது என்னவென்றால் இந்த பழம் சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கும். அதாவது ஜாம், ஜூஸ் போன்ற பதப்படுத்தும் பொருட்கள் செய்வதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பயிராக இருக்கின்றது. எல்லா மண் பகுதியிலும் அன்னாசி விளைந்து விடாது. கரிசல் மண், செம்மண் மற்றும் மலை மணல் கலந்த பூமியில்தான் செழித்து வளர்கிறது. ஒரு ஹெக்டேரில் 30,000 அன்னாசி செடிகள் வரை நடவு செய்யப்படுகிறது. இந்த செடிகள் 1.5 அடி முதல் 2.5 அடி வரை வளரும் தன்மை கொண்டவை. ரப்பர், தென்னை போன்ற தோட்டங்களில் ஊடுபயிராகவும் மற்றும் சமவெளி பூமியிலும் மண்ணரிப்பு ஏற்படாத இடங்களிலும் இதை பயிரிட்டு லாபம் பார்க்கலாம். இன்றைக்கு வெளிநாடுகளில் அதிகமாக ஏற்றுமதியாகின்றது. அரபு நாடுகளில் எல்லாம் இந்த அன்னாசி பழம் இங்கேருந்து முக்கியமான அந்த நாட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது இந்த அன்னாசி பழத்துக்கு இந்த ஏரியாவில் உள்ள அன்னாசி பழத்திற்கு அதிக விலை கிடைக்கின்றது. அதாவது கேரளாவை சேர்ந்தவர்கள் இங்கிருந்து வாங்கிட்டு சென்று வெளிநாடுகளில் அனுப்புகின்றார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் எங்களுக்கு சரியானபடி இதை ஏற்றுமதி செய்வதற்கோ அதற்கு தக்கபடி எந்த ஒரு அமைப்புகளை உருவாக்கி தர இன்று வரையிலும் அரசு அது செய்து தரவில்லை. கடந்த வருடம் ஒரு டன் 40,000 முதல் 48,000 வரை விலை போயிருக்கிறது. இந்த வருடம் இது 28,000 குறைந்தாலும் இது தற்காலிக பின்னடைவுதான் என்கிறார்கள். ஆனால் இங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் தரமான பொருட்கள், சாப்பிடக்கு மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த விளைச்சல் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் போகுது. கேரளா, அப்புறம் கர்நாடகா, டெல்லி, பாம்பே இந்த மாதிரி உள்ள முக்கியமான ஸ்தலங்களில் எல்லா இடங்களுக்கும் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிறது. இப்போது மழை இல்லாத போய்த்து போகிற காரணத்தினால ரொம்ப விளைச்சல் கம்மியாக இருக்குது, அழிஞ்சு போகும் நிலையில் இருக்கிறது. அன்னாசி பழ உற்பத்தியை பெருக்க அரசு சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக ஹெக்டேருக்கு 26,000 ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. எனவே அன்னாசியை சாகுபடி செய்து லாபம் பார்க்க முடியும் என்கிறார்கள்.